ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கடலைப்பருப்பு ஸ்வீட் தாங்க. வாங்க இந்த கடலைப்பருப்பு ஸ்வீட்டை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அடுப்பில் குக்கரை வச்சு அதில் இந்த கடலைப்பருப்பை கொட்டிக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். எக்ஸஸ் தண்ணி வைக்க தேவையில்லை. ஒரு 4 விசில் விட்டு கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சிடலாம். அதில் ஒரு 30 ml நெய்யை ஊற்றிக்கலாம். ட்ரை நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே பாப்பி சீட் கொஞ்சம் போட்டுக்கலாம். துருவன தேங்காய் வச்சுருக்கேன், அந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ இருக்கிற நெய்யிலேயே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு நல்லா கிண்டலாம். கூடவே ஆர்கானிக் ஜாகரி போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் ஜாகரி எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. நம்ம ஆர்கானிக் ஜாகரி எடுக்கிறதுனால அது க்ளீனாக தான் இருக்கும். அதனால் அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே பருப்பை நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் வறுத்து வச்ச எல்லா ட்ரை நட்ஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாரி மக்களே, 1.5 இயராக என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய முழு சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.